ஓம் சாந்தி. இன்றைக்கி பாபா முரளியில் சொல்கிறாங்க, குழந்தைங்க நீங்கள் படிப்பை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. ஏன்னா இந்த படிப்பின் மூலமாக தான் உங்களுக்கு உதவியே கிடைக்கிது. பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை உள்வாங்கிக்கோங்க, கிரகிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேலும் நாடகமும் ஒன்று தான், உலகமும் ஒன்று தான். மேல் உலகம், கீழ் உலகம், ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இது எல்லாமே பொய்யான விஷயங்கள். பாபா கேட்குறாரு, இதையெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா சாஸ்திரங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த எல்லா சாஸ்திரங்கள்லேயும் ஏதோ ஒரு மனிதன் தானே எழுதியிருக்கணும். சிவபரமாத்மா மேலே உலகம் கீழே உலகம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலையே. இப்போ இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் மனிதனால் எழுதப்பட்டது தானே அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு சொல்கிறாரு, குழந்தைகளே ஆத்மா அபிமானியாக மாறுங்க, என்ன நினைவு செய்யுங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு போகணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் தியாகம் செய்யுங்க. இதை நல்ல ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு நிறைய பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறார். இதில் தான் முழு ஆதாரமே இருக்குது. இதுதான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் எல்லாமே செய்யுங்க. 8 மணி நேரம் இந்த சரீர நிர்வாகத்துக்காக உங்களுடைய வேலையை செய்யுங்க. இன்னொரு 8 மணி நேரம் ஓய்வெடுங்க. இன்னொரு 8 மணி நேரம் இந்த ஈஸ்வரிய சேவையை பண்ணுங்க. இது கூட நீங்கள் எனக்காக செய்யலை அப்படிங்கிறாரு சிவபாபா. இந்த உலகத்துக்காகவும் உங்களுக்காகவும் தான் நீங்கள் செய்து கொள்கிறீங்க. அதனால் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் ஸ்ரீமத்தை விட்டுட்டு மற்றவர்களுடைய வழியில் ஒரு பொழுதும் நம்ம நடக்கக்கூடாது. தலைக்கீழான விஷயங்களில் இந்த படிப்பை நம்ம ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது. படிப்பிலிருந்து நம்மளுடைய முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. மேலும் மனஸ்தாபத்தில் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறாரு. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக காணலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 14/3/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. படிப்பின் மூலம்தான் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கிடைக்கிறது. அதனால் பாபாவின் மூலம் கிடைக்கும் ஞானத்தை கிரகித்து கொள்ளுங்கள். இன்றைய கேள்வி, தகுதியான பிராமணர் என்று யாரை சொல்வார்கள்? அவர்களின் அடையாளம் சொல்லுங்கள். பாபா இதில் 6 பாயிண்ட் சொல்கிறாங்க. பதில்: முதலாவது, யாருடைய வாயில் கீதை ஞானம் மனப்பாடமாக உள்ளதோ. இரண்டாவது, யார் அநேகரை தங்களுக்கு சமமாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறார்களோ. மூன்றாவது, அநேகருக்கு ஞான செல்வத்தின் தான புண்ணியம் செய்கிறார்களோ. நான்காவது, ஒருபோதும் தங்களுக்குள் அபிப்பிராய பேதத்தில் மனஸ்தாபத்தில் வராதிருக்கிறார்களோ. ஐந்தாவது, எந்த ஒரு தேகதாரி மீதும் புத்தி சிக்கிக்கொள்ளாதிருக்கிறதோ. ஆறாவது, பிராமணன் என்றால் யாரிடம் எந்த ஒரு பூதமும் இல்லாதிருக்கிறதோ. யார் தேக அகங்காரத்தை விட்டு ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் தகுதியான பிராமணர்கள் எனப்படுவார்கள். ஓம் சாந்தி. பாபா தம்முடைய மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் அறிமுகத்தை கொடுத்துள்ளார். பாபா நமக்கு அவரை பற்றின அறிமுகத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தை பற்றின அறிமுகத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுவோ குழந்தைகளின் புத்தியில் பதிந்து விட்டது. சிருஷ்டி சக்கரம் அப்படியே ரிப்பீட் ஆகின்றது. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. எப்படி நாடகத்தை உருவாக்குகின்றார்கள், உலகத்தில் சினிமா தயாரிக்கிறாங்க, மாடல்களை தயார் செய்கிறார்கள், பிறகு அது ரிப்பீட் ஆகிறது. ஒரு 3 மணி நேர சினிமா தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதுபோல குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த சக்கரம் சுற்ற வேண்டும். உங்களுடைய பெயரும் கூட சுயதர்ஷன சக்கரதாரி. ஆக இது உங்கள் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். பாபா மூலம் கிடைத்துள்ள ஞானத்தை கிரகித்து கொள்ள வேண்டும்.
கடைசியில் பாபா மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய நினைவு இருக்குமாறு கிரகித்தல் இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் பாபாவினுடைய நினைவு, அவருடைய படைப்பினுடைய முதல் இடை கடை, இதனுடைய நினைவு இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஞானத்தை நம்ம உள்வாங்கிக்கணுங்கிறார் பாபா. குழந்தைகள் மிக நல்லபடியாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இது படிப்பாகும். குழந்தைகள் அறிவார்கள், இந்த படிப்பை பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. வருணங்களின் வேறுபாடு உள்ளதே இல்லையா? மனிதர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாகிவிட வேண்டும் என நினைக்கின்றனர். மனிதர்கள் இன்னைக்கு இந்த உலகம் எல்லாமே ஒன்னாயிடும், நம்ம எல்லாருமே ஒன்னாயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த உலகம் முழுவதும் ஒன்றாக ஆக முடியாது. எத்தனை மதங்கள், எத்தனை பிரிவினைகள் இருக்கு, இது எல்லாமே இப்படியே சேர்ந்து ஒன்னாயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் ஆக முடியாது. இங்கே முழு உலகத்திலும் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி வேண்டும். அதுவோ சத்தியுகத்தில் தான் இருந்தது. உலகத்தின் ராஜ்யம் இருந்தது. ஒரே உலகம் அப்படின்னா ஒரே ராஜ்யத்தின் கீழே தான் இருந்தது. அதன் எஜமானர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர். உலகத்தில் சாந்தியின் ராஜ்யம் இதுதான் என்பதை நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ஒரு அமைதியான ராஜ்யம் இருந்தது அப்படின்னா இது இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் தான், சத்தியுகம் தான் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கிறார். இது பாரதத்தின் விஷயம் மட்டுமே. எப்போது அவர்களின் ராஜ்யம் இருக்கிறதோ அப்போது முழு உலகத்திலும் சாந்தி ஏற்பட்டு விடுகின்றது. இதை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. அனைவரும் பக்தர்கள். வேறுபாட்டையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். பக்தி வேறு, ஞானம் வேறு. பக்தி செய்யாவிட்டால் ஏதாவது பூதம் பேய் விழுங்கிவிடும் என்பதெல்லாம் கிடையாது. உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, கோவிலுக்கு போகலை, சாமி கும்பிடலை அப்படின்னா பேய் பிடிச்சிக்கும், ஏதாவது பூதம் விழுங்கிடும் அப்படின்னு பயபக்தி செய்கிறாங்க. அது போலலாம் இல்லைங்கிறார் பாபா. நீங்களோ பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்குள் என்னென்ன பூதங்கள் உள்ளனவோ அவை அனைத்தையும் வெளியேற வேண்டும். முதல் நம்பர் பூதமாக தேக அகங்காரம் உள்ளது. இதை வெளியேற்றுவதற்காக தான் பாபா நம்மை ஆத்ம அபிமானியாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறார். பாபாவை நினைவு செய்தால் எந்த ஒரு பூதமும் முன்னால் வராது. 21 பிறவிகளுக்கு எந்த ஒரு பூதமும் வராது. இந்த 5 பூதங்கள் ராவண சம்பிரதாயத்தினுடையவை. ராவண ராஜ்யம் என சொல்கின்றனர். ராமராஜ்யம் வேறு, ராவண ராஜ்யம் வேறு. ராவண ராஜ்யத்தில் பிரஷ்டாச்சாரிகளும் ராமராஜ்யத்தில் சிரேஷ்டாச்சாரிகளும் இருப்பார்கள். இந்த வேறுபாடு உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா? ராவணனுடைய ராஜ்யத்தில் பிரஷ்டாச்சாரி, மனிதர்களுடைய செயல்கள் ரொம்ப கீழானதாக இருக்கு. இதே சத்தியுகத்தில் அதே மனிதர்கள் தான் சிரேஷ்டாச்சாரி, அதாவது செயல்கள் ரொம்ப உயர்வான செயல்கள். இந்த வேறுபாடு உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார் பாபா. உங்களிலும் யார் புரிந்து கொண்டு சாமர்த்தியசாலியாக உள்ளனரோ அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மாயாவாகிய பூனையும் குறைந்ததல்ல. அவ்வப்பொழுது படிப்பை விட்டு விடுகின்றனர். சென்டருக்கு வருவது இல்லை. தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில்லை. கண்களும் கூட ஏமாற்றி விடுகின்றன. ஏதாவது நல்ல பொருட்களை கண்டால் சாப்பிட்டு விடுகின்றனர். ஆக இப்போது பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு இது, அதாவது லக்ஷ்மி நாராயணர், இதுதான் உங்களுடைய நோக்கம் மற்றும் குறிக்கோளாகும். லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குறிக்கோள். இதை உங்கள் புத்தியில் நல்லா பதிய வச்சுக்கோங்கிறார் பாபா. நீங்கள் இவர்களை போல் ஆக வேண்டும். அதுபோல் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அங்கே ராஜா ராணி போலவே பிரஜைகள் அனைவரிடமும் தெய்வீக குணங்கள் இருக்கும். அங்கே அசுர குணங்கள் இருப்பது இல்லை. அசுரர்கள் இருப்பது இல்லை. பிரம்மா குமார குமாரிகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. உங்களுக்கு சுத்த அகங்காரம் உள்ளது. நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகியிருக்கிறீர்கள். ஏனென்றால் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அப்பானுடையவர்கள் ஆயிட்டோம். அவர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஆஸ்திகர்கள் ஆயிட்டோம். அவருடைய ஆஸ்திக்கு உரிமையாளர்கள் ஆயிட்டோம்.
இதையும் அறிவீர்கள், எந்த ஒரு தேகதாரியும் ஒருபோதும் ராஜயோகத்தின் ஞானத்தை அல்லது நினைவு யாத்திரையை கற்றுத்தர இயலாது. தேகமுடைய எந்த ஒரு மனிதனுமே ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. தேகம் இல்லாத உடலற்ற சிவத்தந்தை தான் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு தந்தை தான் கற்றுத்தருகிறார். நீங்கள் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தருகின்றீர்கள். உங்களிடம் கேட்பார்கள், உங்களுக்கு இதை யார் கற்றுத்தந்தார் என்று, உங்கள் குரு யார் என்று. ஏனென்றால் ஆசிரியரோ ஆன்மீக விஷயங்களை கற்றுத் தருவதில்லை, இதையோ குருதான் கற்பிக்கின்றார். ஆன்மீக விஷயங்களை குரு தான் சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதை குழந்தைகள் அறிவார்கள். நமக்கு குரு கிடையாது, நமக்கு சத்குரு தான் உள்ளார். அவர் சுப்ரீம், மிக மேலானவர், எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் அவர்தான் என சொல்லப்படுகின்றார். டிராமாவின் படி சத்குரு தாமே அறிமுகம் தருகின்றார். மேலும் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அவை அனைத்தும் சத்தியமானவற்றையே புரிய வைக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் சத்தியமானது. அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும். மேலும் உண்மையான கண்டத்திற்கு அழைத்து செல்கிறார். சத்தியமானவர் ஒருவர்தான். மற்ற தேகதாரி யாராவது நினைவு செய்வது பொய்யாகும். எந்த ஒரு தேகதாரியை நினைக்கிறோம், அவங்க எவ்வளோ பெரிய ரிஷிகளாக இருக்கலாம், குருமார்களாக இருக்கலாம், அவங்கள நினைக்கிறதெல்லாம் பொய்யான விஷயங்கள் தான் அப்படிங்கிறார் பாபா. மற்ற தேகதாரி யாரையாவது நினைவு செய்வது என்பது பொய்யாகும். இங்கே நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எப்படி ஆத்மாக்கள் அனைவரும் ஜோதி பிந்துவாக உள்ளனரோ அதேபோல் பாபாவும் ஜோதி புள்ளியாக தான் இருக்கிறார். மற்றபடி ஒவ்வொரு ஆத்மாவின் சமஸ்காரமும் கர்மமும் அவரவருக்குரியதாகும் இல்லையா. ஆத்மா எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே சைஸ், ஒரே புள்ளி தான். ஆனால் ஆத்மாவில் பதிவாக இருக்கக்கூடிய சன்ஸ்காரங்கள் தான், பழக்க வழக்கங்கள் தான் வெவ்வேறாக இருக்குது. ஒரே மாதிரி சன்ஸ்காரங்கள் இருக்க முடியாது. ஒரே மாதிரியான சமஸ்காரங்கள் இருக்குமானால் பிறகு உடல் அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருடைய பழக்க வழக்கமும் ஒன்று போல இருக்குது அப்படின்னா அப்போ உடல் அமைப்பும் அது போல தானே இருக்கும். ஒருபோதும் ஒரே மாதிரி தோற்ற அமைப்பு இருக்க முடியாது. கொஞ்சம் வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். இந்த நாடகமும் ஒன்றுதான், சிருஷ்டியும் ஒன்றுதான். அநேகம் அல்ல, நாடகமும் ஒண்ணுதான், உலகமும் ஒண்ணுதான். மேலே கீழே எல்லாம் உலகங்கள் இருப்பதாக சொல்வது பொய்யாகும். மேலே நட்சத்திரங்களிலும் உலகம் இருப்பதாக சொல்கின்றனர். பாபா கேட்கின்றார், இதை யாரு சொன்னது, இப்படியெல்லாம் யாரு சொன்னது அப்படின்னு பாபா கேட்கிறார். அப்பொழுது சாஸ்திரங்களின் பெயரை சொல்கின்றனர். சாஸ்திரங்களோ நிச்சயமாக யாரேனும் மனிதர்கள் தான் எழுதியிருப்பார்கள். நீங்கள் அறிவீர்கள், இதுவோ உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. வினாடிக்கு வினாடி எது முழு உலகத்தின் பாகமாக நடைபெறுகின்றதோ அதுவும் டிராமாவில் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாகும். இது ஒரு உருவாக்கப்பட்ட நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிராமா. ஒரு செகண்ட் நடந்து முடிஞ்சுது அப்படின்னா அது அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு டிராமால பதிவாயிருக்கு. அது நடந்து முடிஞ்சிருச்சு. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பதிந்துள்ளது, இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, மனிதர்கள் அனைவரும் எப்படி அவர்களின் பாகத்தை நடிக்கின்றனர். பாபா சொல்லி இருக்கிறார், சத்தியயுகத்தில் உங்களுடைய பாகம் மட்டுமே இருக்கும். சத்தியயுகம் அப்படிங்கிற அந்த காலகட்டம் இருக்கும் பொழுது உங்களுடைய பாகம், அதாவது நம்மளுடைய பாகம் மட்டும்தான் அங்கே இருக்கும். பாத்திரத்தை நடிப்பதற்காக வரிசை கிரமமாக வருகின்றார்கள். பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பெரிய பெரிய சென்டர்கள் திறந்து கொண்டே இருக்கும். பாபாவுடைய இந்த கிளை நிலையங்கள் நிறைய திறந்துட்டே இருக்கும், பெருசு பெருசா திறக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போது பெரிய பெரிய மனிதர்கள் அங்கே வருவார்கள், ஏழைகளும் வருவார்கள். அதிகமாக ஏழைகளின் புத்தியில் உடனே பதியும். இந்த ஞானம் அதிகமா யாருடைய புத்தியில பதியுங்கிறாரு, ஏழை குழந்தைகளுடைய புத்தியில பதியும் அப்படிங்கிறார் பாபா.
பெரிய பெரிய மனிதர்கள் வரதான் செய்கிறார்கள், ஆனால் வேலை இருந்து விட்டாலோ நேரமில்லை என்று சொல்வார்கள். உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றனர், நாங்கள் நல்லபடியாக படிப்போம் என்பதாக. பிறகு படிக்கவில்லை என்றால் வெளியில் தள்ளப்படுகிறார்கள். மாயா இன்னும் தன் பக்கமாக கவர்ந்து இழுத்து விடுகின்றது. அது எப்போ இவங்க வெளியில் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. வெளியில் வந்த உடனே இன்னும் அதிகமாக இழுத்துடுது. அநேக குழந்தைகள் படிப்பதை நிறுத்தி விடுகின்றனர். படிப்பை தவற விடுபவர்களானால் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள். படிப்பை நம்ம மிஸ் பண்ணுறோம், படிக்கலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கிறார். படிச்சுட்டே இருந்தால் தானே நம்ம பாஸ் ஆக முடியும். நம்ம ஸ்கூலுக்கே போகலை, படிக்கவே இல்லை அப்படின்னா எக்ஸாம் நேரத்தில் நம்ம எப்படி பாஸ் ஆக முடியும்? பாடசாலையில் படிக்கும் நல்ல நல்ல குழந்தைகள் திருமணங்களுக்கு அல்லது இங்கே அங்கே செல்வதற்கென்று விடுமுறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வெளி உலகத்திலேயே ஸ்கூலில் படிக்கிறாங்க, நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறாங்க அப்படின்னா திருமணங்களுக்கு போகணும், அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும் அப்படின்னு போக மாட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் படிப்பு மட்டும்தான் இருக்கும். புத்தியில் உள்ளது நாம் நல்லபடியாக படித்து ஸ்காலர்ஷிப் பெறுவோம் என்று. அதனால் படிக்கின்றனர். படிப்பை தவற விடுவதற்கான சிந்தனை செய்ய மாட்டார்கள் இல்லையா? அவங்களுடைய புத்தியில் இருக்கு நம்ம நல்லா படிக்கணும், உதவித்தொகை பெறணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய புத்தியில் படிப்பு மட்டும்தான் இருக்கும். படிப்பு ஒரு நாளும் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு படிப்பை தவிர வேறு எதுவும் இனிமையானதாக தோன்றாது. தேவையின்றி நேரம் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டுள்ளனர். அதை பேசுறது இதை பேசுறது அங்கே போகிறதுனால நம்மளுடைய நேரம் வீணாயிடும் அப்படின்னு முழுமையாக படிப்பில் தான் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஸ்கூலில். அதே போல தான் இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் படிப்பு சொல்லி தருபவர் இல்லையே. நமக்கு இங்கே நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறவர் யாரு? ஒரே ஒரு ஆசிரியர் யாரு? ஷூபாபா. அதனால் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. இதிலும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரமே உள்ளனர். பார்க்கின்றார், படிப்பவர்கள் நன்றாக படிக்கின்றனர் என்றால் கற்றுத் தருபவர்களுக்கும் மனம் ஈடுபட்டிருக்கும். படிக்கக்கூடியவங்க நல்லா படிச்சாங்க, ஆர்வமா படிக்கிறாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சருக்கும் என்ன ஆகும்? ரொம்ப ஆர்வமா இருக்கும், மனசு அதுல ஈடுபட்டு இருக்கும். ஆசிரியரின் பெயர் பிரசித்தி பெறும், கிரேடு கூடும், உயர்ந்த பதவி கிடைக்கும். இங்கேயும் கூட குழந்தைகள் எவ்வளவு படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி பெறுவார்கள். ஒரே வகுப்பில் சிலர் படித்து உயர்ந்த பதவி பெறுகிறார்கள், சிலர் குறைந்த பதவி பெறுகிறார்கள். அனைவருடைய வருமானமும் ஒரே மாதிரி இருக்காது. புத்தியின் ஆதாரத்தில் தான் உள்ளது. அவர்களோ மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தை நமக்கு கற்றுத்தருகிறார் எனும் பொழுது நல்லபடியாக படிக்க வேண்டும். கவனக்குறைவு இருக்கக்கூடாது. படிப்பை விட்டுவிடக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு துரோகியாகவும் ஆகிவிடுகின்றனர். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துரோகியா கூட ஆயிடுறாங்க. எப்படி ஆகிறாங்க? தலைகீழான விஷயங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் துரோகி ஆகிறார்கள். மற்றவர்களின் வழிமுறைப்படி நடக்கக்கூடாது. ஸ்ரீமத் பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கும் நிச்சயம் உள்ளது. பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். ஸ்ரீமத்தை பத்தி யார் என்ன சொன்னாலும் பாபா சொல்றாரு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஷூபாபா தான் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி. பிறகு அந்த படிப்பை விட்டு விடக்கூடாது. குழந்தைகள் நம்பர்வாறு உள்ளனர், தந்தையோ முதல் நம்பர். இந்த படிப்பை விட்டு வேறு எங்கு செல்வார்கள்? வேறு எங்க தான் கடை இருக்கு? இந்த ஒரு கடையில தான் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கும் போது இங்க தானே வந்தாகணும். வேற எங்கேயுமே போக முடியாது. வேறு எங்குமே இந்த படிப்பு கிடைக்காது. ஷூபாபாவிடம் படிக்க வேண்டும். வியாபாரமும் ஷூபாபாவிடம் செய்ய வேண்டும். சிலர் தலைகீழான விஷயங்களை சொல்லி மற்றவர் முகத்தை திருப்பி விடுகின்றனர். இந்த பேங்க் ஷூபாபாவுடையதாகும். வெளியில் யாராவது சத்சங்கம் ஆரம்பிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஷூபாபாவின் பேங்கில் சேமிக்க வேண்டும் என சொல்கிறார்கள். எப்படி செய்வார்கள்? அங்கெல்லாம் ஷூபாபாவுடைய பேங்க்ல செய்யறேன் அப்படின்னா பல மடங்கெல்லாம் பலன் அங்க கிடைக்காது. இங்கே வருகின்ற குழந்தைகள் ஷூபாபாவின் உண்டியலில் போடுகின்றனர். 1 பைசா கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட அது 100 மடங்காக ஆகி கிடைக்கின்றது. 100 மடங்கா மாறி திரும்ப உங்களுக்கு தான் அது கிடைக்குதுங்கிறார் பாபா. ஷூபாபா சொல்கிறார், உங்களுக்கு இதற்கு பதிலாக மாளிகைகள் கிடைக்கும். இந்த பழைய உலகம் முழுவதும் அழிந்து விட போகின்றது.
செல்வந்தர்கள், நல்ல நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அநேகர் வருகின்றனர். எங்களுக்கு சிவபாபாவின் களஞ்சியத்தில் இருந்து பாலனை கிடைப்பதில்லை என்று யாரும் சொல்வதில்லை. அனைவருக்கும் பாலனை நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாருக்குமே பாலனை இங்க கிடைச்சிட்டு தான் இருக்கு. சிலர் ஏழைகளாக உள்ளனர், சிலர் பணக்காரர்களாக உள்ளனர். பணக்காரர்களை விட ஏழைகள் நல்ல பாலனை பெறுகின்றனர். இதில் பயப்படுவதற்கான விஷயம் கிடையாது. பாலனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். பாபா குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னாலும் எல்லாருடைய வளர்ப்பும் பாபா செஞ்சிடுவாரு. நாம் பாபாவுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என அநேகர் விரும்புகின்றனர். ஆனால் அதற்கான தகுதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்ம இங்கேயே பாபாவுடையவர்களா சமர்ப்பணம் ஆயிடணும், இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்கிறார் பாபா. பாபா சொல்றாரு, அதுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியமும் வேண்டும், ஞானமும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா? நல்ல ஆரோக்கியமும் வேணும். எல்லாருக்குமே பாபா பத்தி இந்த ஞானத்தை நல்லா சொல்லக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கணும். அரசாங்கமும் அதிகம் சோதித்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட்டும் செக் பண்றாங்க இல்லையா? இங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இங்கேயும் அனைத்தும் பார்க்கப்படுகின்றது. எல்லாருமே இங்க இருந்துட முடியாது இல்லையா? சேவையும் செய்ய முடியணும். நம்பர்வாராகவே இருக்க செய்கின்றனர். அனைவரும் அவரவர் புருஷார்த்தத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். எல்லாருமே அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் நன்றாக புருஷார்த்தம் செய்து செய்து பிறகு வராமல் போய்விடுகின்றனர். காரணத்தோடோ அல்லது காரணம் இல்லாமலேயோ வருவதை நிறுத்தி விடுகின்றனர். காரணம் இருக்கலாம், இல்ல காரணம் இல்லாம கூட இருக்கலாம், வராமையே விட்டுடுறாங்கிறார் பாபா. பிறகு ஆரோக்கியமும் அப்படிதான் ஆகிவிடுகின்றது. சதா ஆரோக்கியமானவராக ஆவதற்காக இவை அனைத்தையும் கற்பிக்கப்படுகின்றது. நம்ம எப்பயுமே ஆரோக்கியமானவர்களா இருக்கிறதுக்காக, ஆத்மாவும் சரி உடலும் சரி, அதுக்குதான் பாபா நமக்கு ஞானம் கற்றுக் கொடுக்கிறாரு. யாருக்கு ஆர்வம் உள்ளதோ, நினைவினால்தான் நம்முடைய பாவம் நீங்கும் என்பதை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் நல்லபடியாக புருஷார்த்தம் செய்வார்கள். சிலரோ வீணாக நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றனர். தங்களை தாங்களே சோதித்து பார்க்க வேண்டும். பாபா புரிய வைக்கின்றார், கவனக்குறைவாக இருந்தால் அது தெரிந்து விடும் அப்படிங்கிறார். இவர்கள் யாருக்கும் கற்பிக்க முடியாது என்று பாபா சொல்கிறார். 7 நாட்களில் நீங்கள் தகுதியுள்ள பிராமணர் பிராமணி ஆகிவிட வேண்டும். வெறுமனே பெயரளவில் பிராமணன் பிராமணி வேண்டாம். பிராமணன் பிராமணி என்றால் அவர்களின் வாயில் கீதை ஞானம் மனப்பாடமாக இருக்க வேண்டும். பிராமணர்களிலும் நம்பர்வாராகவே இருக்க செய்கின்றனர். இங்கேயும் கூட அது போல் உள்ளனர். எப்படி வெளி உலகத்துல பிராமணர்கள் நம்பர்வாரா இருக்காங்களோ அது போல இங்கேயும் இருக்கிறாங்கிறார் பாபா. படிப்பின் மீது கவனம் இல்லை என்றால் போய் என்னவாக ஆவார்கள்? ஒவ்வொருவரும் அவர்களாகவே புருஷார்த்தம் செய்ய வேண்டும். சொல்லணுங்கிறது கிடையாது, நீங்களே முயற்சி செய்யுங்கிறார் பாபா. சேவையின் நிறுவனத்தை காட்ட வேண்டும். அப்போதுதான் இவர்கள் அப்படிப்பட்ட பதவி பெறுவார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். பிறகு அது கல்பாந்திரத்துக்கும் அது போல ஆகிவிடும். இப்ப நம்ம என்ன முயற்சி செய்யறோமோ அது போலதானே ஒவ்வொரு கல்பமும் பதிவாகுது. படிக்கவும் படிப்பிக்கவும் செய்யவில்லை என்றால் உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் முழுமையாக படிக்கவில்லை, அதனால் மற்றவர்களுக்கு படிப்பிக்க முடியவில்லை என்று புரிஞ்சுக்கோங்க. என்னால மற்றவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா நான் முழுமையா படிக்கல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்கிறார் பாபா. பாபா கேட்கிறார், படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராக ஏன் நீங்கள் ஆவதில்லை? எதுவரை பிராமணியை அனுப்பி கொண்டிருப்பார்கள்? எது வரைக்கும் சகோதரிகளை அனுப்பிட்டே இருப்பாங்க. சென்டரை நீங்க அந்த சென்டர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏன் இன்னும் மற்றவங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஏன் தகுதி உள்ளவங்கள ஆகலை அப்படின்னு கேட்கிறார் பாபா. எவ்வளவு காலத்துக்கு சிஸ்டர்ஸ் அனுப்பிட்டே இருக்கிறது? உங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கவில்லை. எங்கே நன்றாக படிக்கின்றனரோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அநேகருக்கு அவர்களுக்குள் அபிப்பிராய பேதம் இருக்கிறது, மனஸ்தாபத்துல வந்துடுறாங்கிறார் பாபா. சிலர் பிறகு ஒருவர் மற்றவர் மீது கவர்ச்சியாகி படிப்பை விட்டு விடுகின்றனர். யார் செய்கிறார்களோ அவர்களை அடைவார்கள். ஒருவர் மற்றவரின் விஷயங்களில் நீங்கள் ஏன் படிப்பை விட்டு விடுகின்றீர்கள்? இதுவும் டிராமா, அதிர்ஷ்டத்தில் இல்லை. நாளுக்கு நாள் படிப்பு வேகமாகி கொண்டே போகிறது.
சென்டர்களை திறந்து கொண்டே செல்கின்றனர். இது சிவபாபாவின் செலவு கிடையாது, எல்லாமே குழந்தைகளின் செலவுதான். இந்த தானம் அனைத்தையும் விட நல்ல தானமாகும். அந்த தானத்தில் அல்பகால சுகம் கிடைக்கிறது. இதனால் 21 பிறவிகளுக்கான பலன் கிடைக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே வருவது நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக. ஆகவே யார் நல்லபடியாக படிக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். எவ்வளவு ரெகுலராக படிக்க வேண்டும்? அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து அநேகர் சண்டையிட்டுக் கொள்கின்றனர், தங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக் கொள்கின்றனர். பெரும்பான்மை அதிர்ஷ்டம் மாதாக்களுடையது, பெயரும் கூட மாதர்களுடையது புகழ் பெறுகின்றது. டிராமாவில் மாதர்களின் உயர்வும் கூட விதிக்கப்பட்டுள்ளது. தாய்மார்களுடைய புகழ்தான் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குங்கிறார் பாபா. ஆக பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். ஆத்மா அபிமானி ஆகி இருங்கள். ஷரீரமே இல்லை என்றால் மற்றவர் சொல்வதை எப்படி கேட்பார்கள்? இதை பக்காவாக அபியாசம் செய்யுங்கள். நான் ஆத்மா, இப்போது நான் திரும்பி செல்ல வேண்டும். பாபா சொல்கிறார், இவை அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். இதன் மீதுதான் எல்லா ஆதாரமும் உள்ளது. பாபா சொல்கிறார், தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே இருங்கள். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, மீதி 8 மணி நேரம் இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்தின் சேவை செய்யுங்கள். இதுவும் நீங்கள் செய்வது எனக்காக அல்ல, முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறீர்கள். இதற்காக நேரம் ஒதுக்குங்கள். முக்கியமானது நினைவு யாத்திரை. நேரத்தை வீணாக்க கூடாது. அந்த அரசாங்கத்திற்கு 8 மணி நேரம் சேவை செய்கிறீர்கள். அதனால் என்ன கிடைக்கிறது? 1000 கொடுங்கள், 5000 கொடுங்கள். இந்த அரசாங்கத்தின் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் பல கோடிக்கு அதிபதி ஆகின்றீர்கள். ஆக எந்த அளவு மனதார சேவை செய்ய வேண்டும்? 8 ரத்தினங்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்திருப்பார்கள். பக்தி மார்க்கத்தில் அதிகம் நினைவு செய்கின்றனர், நேரத்தை வீணாக்குகின்றனர். எதுவும் கிடைப்பது இல்லை. கங்கா ஸ்நானம், ஜபம், தவம் முதலியவற்றை செய்வதால் தந்தை கிடைப்பதில்லை. அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதற்கு, ஆஸ்தி அடையிறதுக்கு பாபா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இங்கு உங்களுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஸ்ரீமத்தை விட்டு ஒருபோதும் மற்றவர்களின் வழிப்படி நடக்கக்கூடாது. தலைக்கீழான விஷயங்களில் படிப்பில் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது. அபிப்பிராய பேதத்தில் வரக்கூடாது. இரண்டாவது, தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எங்காவது கவனக்குறைவாக இருந்திருக்கிறோமா? படிப்பின் மீது முழு கவனம் உள்ளதா? சமயத்தை வீணாக்காமல் இருக்கிறோமா? ஆத்மா அபிமானி ஆகி இருக்கிறோமா? ஆன்மீக சேவை மனதார செய்கிறோமா? இப்படியெல்லாம் உங்களை நீங்க சோதிச்சு பாருங்கிறார் பாபா. வரதானம். ஆன்மீக அதிகாரத்தின் கூடவே நிர் அகங்காரி ஆகி சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் வெளிப்படுத்தும் உண்மையான சேவாதாரி ஆகுக. ஆன்மீக அதிகாரத்தின் கூடவே நிர் அகங்காரியாகி சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் வெளிப்படுத்தும் உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம். எவ்வாறு மரமானது முழுமையான பலன்களை தரும் நிலைக்கு வந்தவுடன் தனித்திருக்கிறது, அதாவது பணிவாக இருந்து சேவை செய்கிறது, அவ்வாறு ஆன்மீக அதிகாரமுடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய அதிகாரமுடையவர்களாக இருந்தாலும் அந்த அளவு பணிவாக இருந்து அனைவருக்கும் அன்பானவராக இருப்பார்கள். அல்பகால அதிகாரமுடையவர்கள் அகங்காரத்தோடு இருப்பார்கள். ஆனால் சத்தியத்தின் அதிகாரமுடையவர்கள் அதிகாரத்தின் கூடவே அகங்காரம் இல்லாமல் இருப்பார்கள். இதுவே சத்திய
ஞானத்தின் பிரத்யக்ஷ ரூபமாகும். உண்மையான சேவாதாரியின் உள் மனதில் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவு அவர்களின் பேச்சில் அன்பு மற்றும் பணிவு இருக்கும். ஸ்லோகன்: பாக்கியத்திற்கான ஆதாரம் தியாகமாகும். தியாகமின்றி பாக்கியம் கிடைக்காது. பாக்கியத்திற்கான ஆதாரம் தியாகம். தியாகம் இல்லாமல் பாக்கியம் கிடைக்காது. நல்லது. ஓம் சாந்தி.